நம்ம வந்து இன்றைக்கி பாவக்காய் யூஸ் பண்ணி எப்படி சிப்ஸ் இல்லைனா வத்தல் ஒரு சைட் டிஷ்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃப்ரைட் சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாவக்காவை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ ரவுண்டாக இதை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் இருக்கிற கசப்பை எடுக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம். நான் இப்போ வந்து தண்ணி சூடு பண்ணுறேன். இந்த மீன் டைம் கொஞ்சம் உப்பு நல்லா ஜெனரஸாக போடுங்க. இப்போ இதில் வந்து நல்லா ஹாட் பாயிலிங் வாட்டர் இதை ஊற்றி இப்போ வந்து ஒரு 1/2 an hour இதை ஊற வைக்க போகிறோம். ஸோ இது நல்லா இப்போ ஊற வச்சு ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த இந்த பாவக்காயில் இருக்க தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டு பாவக்காவை மட்டும் எடுத்துகிட்டு வரலாம். நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. தேவையான ஐட்டம் வந்து முக்கியமாக தேவையான ஐட்டம் கடலை மாவு, பேசன், அப்புறம் அரிசி மாவு, ரைஸ் ஃப்ளார், சில்லி பவுடர், மிளகாத்தூள், உப்பு, சால்ட், பெருங்காயம், அசஃபட்டீடா, இவ்வளோ தான் தேவை. இது வந்து பேஸ் பவுடர். இந்த பேஸ் பொடியை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இதோட ரேஷியோ வந்து 1 கப் கடலை மாவு போட்டிங்கன்னா 1/4 கப், 1/4 கப் அரிசி மாவு போடணும். நான் கொஞ்சம் பெரிய குவான்டிட்டி பண்ணுறதுனால இப்படி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இன்னொரு வாட்டி சொல்கிறேன். 1 கப் கடலை மாவு, 1 கப் பேசன், 1/4 கப் ரைஸ் ஃப்ளார், 1/4 கப் அரிசி மாவு. இதுக்கு தேவையான உப்பு நான் போடுறேன். நீங்கள் 1 டீஸ்பூன் உப்பு போடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் வந்து நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன், கொஞ்சம் காரமாக. நீங்கள் வந்து உங்களோட காரத்துக்கு எவ்வளவோ அது போட்டுக்கோங்க. பெருங்காயம் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பஜ்ஜி மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இப்போ நம்ம இந்த பாவக்காயில் ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காயில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த பஜ்ஜி மிக்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம நல்ல ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இதில் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கோட்டிங் வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் கடலை மாவு போட்டுக்கலாம். பட் நான் வந்து இப்படி லைட்டாக தான் பொரிச்சு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. நான் யூஸ்வலாக இப்படி தான் பண்ணி வைப்பேன். இது இவ்வளோ நிறையா இருக்கேன்னு பார்க்காதீங்க. பொரிச்சோன்னே கம்மியாகிடும், சின்னதாகிடும் குவான்டிட்டி. இங்கே வந்து ஆயில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன், சூடாகட்டும். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். உப்பு வந்து ஆல்ரெடி நம்ம இதை ஊற வைக்கும் போது உப்பு போட்டு தான் தண்ணி ஊற்றணும். ஸோ அதனால் உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க, தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த மசாலா டேஸ்ட் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் உப்பு வேணுமான்னு. ஏன்னா மசாலாலையும் நம்ம உப்பு போட்டிருக்கோம். அதனால் பார்த்துட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ரைஸ் ஃப்ளார், அரிசி மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இது போதும். நான் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் ஃப்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. ஆயில் எப்படி சூடாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஒரு உடன் கரண்டி எடுத்து இப்படி உள்ளே வச்சோன்னே புரியுது பார்த்தீங்களா? அப்படின்னா ஆயில் நல்லா சூடாகிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத ஒன்று ஒன்றா போடலாம். ஒன்று ஒன்றா போடுங்க, அப்போ தான் கரெக்டாக அது வேகும். நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்குது.
நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இது நல்லா உள்ளே வேகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியான டாப்பிங் வந்துருக்குங்க. சூப்பரான பாவக்காய் சிப்ஸு ஃப்ரை என்ன வேணால் கால் பண்ணலாம் நீங்கள். இதை ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இப்போ இது ஒரு ஆற வச்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டேன். சவுண்டுக்காக பண்ணிட்டேன். இது க்ரன்ச்சியாக. ஸோ இதை நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சாதம் சாப்பிடும் போது சைட் டிஷ்ஷை யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆஸ் ஆல்வேஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.